பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இறை வழிபாட்டுக்கு அவ்வளவு வலிமையும் அவ்வளவு சக்தியும் உண்டு அப்படின்னு பெரியவங்க இந்த நாளை ஒரு நல்ல வழிபாட்டுக்குரிய நாளாக நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாங்க. பௌர்ணமி அன்று எல்லா கடவுளின் வழிபாட்டுக்கும் சிறந்த நாள். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான வழிபாடு நடைபெறக்கூடிய நாள். அப்போ நம்முடைய மனது ஒரு தெம்பையும் ஒரு தைரியத்தையும் ஒரு முழுமையும் ஒரு நிறைவையும் அது கண்டிப்பாக பெறும். நாம வழிபட வேண்டிய முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் எல்லாருக்கும் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக அவர் விளங்குகிறார். அப்படித்தான் சந்திரனுக்கும் அவர் அருளை பரிபூரணமாக வாரி வழங்கி அந்த தேய்ந்த சந்திரனை தூக்கி தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டு மீண்டும் பூரண சந்திரனாக பொலிவு பெற அருள் செய்தார். வாழ்க்கையில உயர்வே கிடைக்கல, படிப்படியாக உயரலான்னு பார்த்தோம், ஆனா ஏற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவபெருமானை இந்த நாள்ல ஆராதனை செய்து வழிபாடு செய்து குறிப்பாக மலை தலங்கள்